ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த விலாக் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நான் எப்படி வீட்டில் பூஜை பண்ணுவேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பண்ணுற பூஜை தான், பட் இருந்தாலும் நான் எப்படி டீட்டெயிலாக வந்து பண்ணுறேன்றதை விலாகில் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே வீட்டு வாசலில் மங்களகரமாக கோலம் போட்டு வைக்கணும். அதுதான் நம்ம மகாலட்சுமி வீட்டுக்கு அழைக்கிற முறைன்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறது, கேஸ் மேடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஸோ வியாழக்கிழமையே பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணி பூஜை ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். நான் எப்படி பூஜை ரூம் க்ளீன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த மழை காலத்தில் அந்த பொட்டு வைக்கிறதெல்லாம் 1 வீக்லேயே வந்து பூரணம் வந்த மாதிரி ஆகிடும். ஸோ பூஜை பொருட்கள்ன்றது நம்ம வீட்டில் எப்போவுமே நிறைய இருக்கணும்னு சொல்லுவாங்க. விபூதி, மஞ்சள், குங்குமம், சாம்பிராணி, இது எதுவுமே நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு போய் வாங்கக்கூடாது. ஸோ எப்போவுமே அதை வீட்டில் நிறைய வச்சுக்கணும். எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி தட்டில் விபூதி இல்லை அப்படின்லாம் தேடக்கூடாது. ஸோ அதனால் ஃபுல்லாக விபூதி, குங்குமம், மஞ்சள் எல்லாத்தையும் கொட்டி ஃபில் பண்ணி வைக்கிறது. அப்புறம் பூஜை ரூமை வந்து எப்பவுமே பன்னீர் விட்டு தான் நான் துடைப்பேன். பன்னீர் வந்து ஒரு கிணறுல வச்சு துணியில் போட்டு பூஜைக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சு யூஸ் பண்ணுவேன். நான் எப்போவுமே வந்து மங்கள் தீப்பில் இந்த டெம்பிள் போட்டிருக்க ஊதுவத்தி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டெம்பிள் கோவில் மாதிரி போட்டிருக்கு பார்த்திங்களா, இந்த ஊதுவத்தி இருந்தால் மோஸ்ட்லி அதான் வாங்குவேனே. ஸோ பூஜை ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணுன்னா பூஜை ரூமில் இருக்கிற பூக்கள்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு, அரிசிலாம் நம்ம அன்னலக்ஷ்மி கிட்ட நான் பச்சரிசி வைப்பேன். அந்த அரிசி, அந்த கிராம்பு, ஏலக்காய், துளசி இலை, இது எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடணும். யாரும் மிதிக்கக்கூடாது, தண்ணியில் கூட போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி தான். இதை வந்து மற்ற குப்பைங்களோட சேர்க்க மாட்டேன். தனியாக இதை எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடுவேன். பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீனாக ஃபஸ்ட்டு ஈரத்துணியில் தொடச்சிட்டு, பன்னீர் விட்டு தொடச்சிட்டு, கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஜவ்வாதமும் தூள் பண்ணி பூஜை ரூமோட கார்னர்லலாம் போட்டு வச்சோம்னா பூஜை ரூம் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ எப்போவுமே வீட்டில் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் வீட்டில் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி நான் வைக்கிற மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மஞ்சளை வந்து மஞ்சள், பன்னீர், ஜவ்வாது, கொஞ்சம் பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் தூள் பண்ணி போட்டு தான் நான் மஞ்சள் வைப்பேன். அப்போ தான் வந்து அந்த பூர்ணம் வந்து சீக்கிரமாக பூர்ணம் பிடிக்காமல் இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு குட் வைப்ஸாக இருக்கும். எப்போவுமே பூஜை ரூம் இப்படி தான் நான் மங்களகரமாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ இது வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் பொட்டெல்லாம் அழைச்சிட்டு வேறு பொட்டு வைப்பேன். அழுக்காக, டஸ்ட்டாக, ஒரு மாதிரி பாசி படிஞ்சு பொட்டெல்லாம் மங்களம் அந்த பூரணம் வந்த மாதிரி வீட்டில் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. பளிச்சுன்னு இருக்கணும். பூஜை ரூம் வந்து நீட்டாக பளிச்சுன்னு இருக்கணும், அழகாக இருக்கணும், வாசனையாக இருக்கணும். அப்போ தான் அங்கே தெய்வமே இருக்குன்னுவாங்க. ஸோ ஒரு மாதிரி டர்ட்டியாக இருந்தால் அந்த பிளேஸில் நம்ம போய் உட்கார மாட்டோம் இல்லையா, அது போல் தான் கடவுளும். டர்ட்டியாக இருக்கிறது, பூஜை ரூமை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, ஒரு மாதிரி திறந்தாலே ஒரு மாதிரி பூக்கள்லாம் அழுகுன ஸ்மெல் வரும். அந்த மாதிரி பூஜை ரூமை நான் க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டேன். எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்குமே. அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் அந்த டஸ்ட்டை தொடச்சிட்டு அந்த ஊதுவத்தியோட சாம்பல் அதெல்லாம் எடுத்துருவேன். பூக்கள் எப்போவுமே ஒரு நாள் போட்டால் மறுநாள் ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த பூக்கள்லேருந்து அழுகிற ஸ்மெல் வரும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அது எல்லாமே எனக்கு பிடிச்ச சாமி ஃபோட்டோஸ் தான் இருக்கும். லக்ஷ்மி, குபேரர், சந்தவெளி அம்மன், காமாட்சி அம்மன், முருகர் வந்து நிறைய இருப்பார். ஏன்னா எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். பவானி அம்மன், அதுக்கடுத்து காஞ்சி காமாட்சி, அது போல் இது மருதமலை முருகர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகர், பழனி முருகர், அன்னபூரணி, இவங்க எல்லாருமே வந்து உக்ரமான தெய்வ ஃபோட்டோ எதுவுமே இருக்காது. சாந்தமான தெய்வ ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். எனக்கு முருகரை ரொம்ப பிடிச்சாலும் நான் முருகரோட சிலையும் வாங்கலை, முருகரோட வேலும் இன்னும் நான் வாங்கலை. ஃபோட்டோவில் மட்டும்தான் நான் அவரை வழிபடுறேன். அதே போல் ரொம்ப பட்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டையில் பன்னீர் கலந்து போட்டுட்டு இந்த மஞ்சள் குங்குமம் வச்சாதான் என் பூஜை ரூமே அழகாக இருக்கும், அந்த பிரைட்னஸாக இருக்கும். சில விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சு செய்வோம், தெரியாமல் செய்வோம். நான் வந்து என்னோடய பூஜை வேலையெல்லாம் வந்து பிஃபோராக முடிச்சுக்குவேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சில பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்றது கேள்விப்பட்டது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு தோசைக்கல், அப்புறம் வந்து பூரி திரட்டுற, சப்பாத்தி திரட்டுறலாம், இதெல்லாம் கூட தானமாக கொடுக்கக்கூடாது. அதுவும் பொழுது போனதுக்கப்புறம் கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த செல்வத்தையும் நம்ம இழந்துருவோம். நமக்கு யூஸே இல்லைன்னா கூட அதை எடுத்து தூரமாக வச்சுடணுமே தவிர யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பழைய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் யாருக்கும் தானம் பண்ணக்கூடாது. பால், நெய், தீப்பெட்டி, அகல் விளக்கு, நம்ம யூஸ் பண்ணுற விளக்கு, அதை கூட யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து என்னோடய கேஸ் மலையை நல்லா துடைச்சிட்டு மாக்கோலம் போடுவேன். மாக்கோலம் வந்து இப்போ இல்லைன்றதுனால மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஃப்ரைடேயில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம சாமி கும்பிடலாம். அது போல் வெறுமனே கும்பிடாமல்
சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக சாமி கும்பிட்டு வேண்டிக்கும் போது எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி மனசு சங்கடமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கணும் போது நம்ம கடவுள் உங்கள் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு நினச்சி நீங்கள் சாமி கும்பிடலாம். இந்த விளாகே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து ரொட்டீனாகவும் இருக்கும். ஃப்ரைடே நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மெரூன் கலர் குங்குமம் வந்து வாசல் படியில் வைக்கிறதுக்கு நான் அம்பிகான்னு போட்டிருக்கேன். மஞ்சள், குங்குமம், இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே ரெகுலராக எப்போவுமே நான் வந்து ஸ்டாக்கில் வச்சுக்குவேன். தாழம்பூ குங்குமம் வந்து நெத்திக்கு யூஸ் பண்ணுவேன். சந்தனம் வந்து பொடியாக வாங்கி வச்சுப்போம் நம்ம வைக்கிறதுக்கு. இந்த கார்த்திகை மாதம்லாம் அந்த சந்தனம் வச்சா அவ்வளோ நல்லது. அந்த ஐயப்பனுக்கே பார்த்திங்கன்னா முருகருக்கும் ஐயப்பனுக்கும் சந்தனம் உகந்ததுன்னுவாங்க. அதனால் சந்தனம் டெய்லி வைப்பாங்க. சாம்பிராணி கட்டி வாங்கி அதை தூள் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். வெள்ளிக்கிழமைனா சாம்பிராணி தூபம் வீடு ஃபுல்லாக போடுவேன். ஜவ்வாது என்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். தசங்கம் கண்டிப்பாக ஏற்றி வைப்பேன். கப் சாம்பிராணியும் கண்டிப்பாக ஏற்றி வைப்பேன். அதேமாதிரி தான் மேட்ச் பாக்ஸும் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். கற்பூரம் வந்து இந்த மாதிரி கட்டி கற்பூரம் இருக்குல்ல பெருசு பெருசாக, அதுதான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம். குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளின்னா கூட இந்த கற்பூரம் நாங்கள் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டி கற்பூரம் தான் பெருசாக இருக்கும், அதை வாங்குவேன். இது வந்து சாணம் தெளிக்கிறது வாசலில் அந்த பவுடரு. அப்புறம் வந்து நம்ம இது பஞ்சகாவிய விளக்கு, மாதத்தில் ஒரு நாள் பஞ்சகாவிய விளக்கு நம்ம ஏற்றி வச்சு கும்பிடலாம். அதோட டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த நெய்வேத்திய கப் சாம்பிராணி தான் நான் எப்போவுமே ஏற்றுவேன். நல்லா சூப்பராக இருக்கும், நிறைய புகை வரும், நல்ல வாசனையாக இருக்கும். திரி வந்து இப்போ கார்த்திகை தீபம் நம்ம விளக்கு ஏற்றுவோன்றனால நிறைய திரி வாங்கி வச்சுருக்கோம். இந்த திரி போட்டு ஏற்றினா தான் காற்றுல வந்து அலைப்பாயாமல் இருக்கும், நல்ல திக்காக இருக்கும் இந்த திரி. வீட்டுக்குள்ளே நான் ஏற்றுறது பஞ்சு திரி ஏற்றுவேன். வெளியே வாசல்லாம் ஏற்றுறேன்னா இந்த மாதிரி பெரிய திருசல் ரெண்டு ரெண்டாக போட்டு ஏற்றும் போது எவ்வளோ காற்றடிச்சாலும் அந்த திரி வந்து அணையாமல் எரியுன்றதுக்கு பச்சை கற்பூரம் இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி கொட்டி வச்சுக்குவேன். என்னோடய பூஜை ரூம் கீழே டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். ஸோ பூஜை பொருட்கள் எதுவுமே நம்ம அப்பப்போ போய் வாங்கக்கூடாது. எப்பவுமே ஸ்டாக் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நிரந்தரமாக இருக்கணும். இது எல்லாத்துலேயுமே லக்ஷ்மி வாசம் செய்வா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்போல்லாம் நான் வீட்டில் பூஜை பண்ணுறேனோ அப்போ நான் எப்படி பூஜை பண்ணுவேன்னா கண்டிப்பாக வடை, பாயசம், பொங்கல் இதெல்லாம் போட்டு இலை போட்டு நாங்கள் படைப்போம். அதாவது கிருத்திகை, அமாவாசை அந்த மாதிரி. ஸோ என்றைக்காவது நல்ல நாள், ஆடி வெள்ளி அந்த மாதிரி டைம் பொங்கல் செஞ்சு வச்சு நம்ம குலதெய்வத்துக்கு படைப்போம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சே சொல்லிவிட்டு ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து இது போல் வேண்டிக்கலான்னு சொல்கிறேன். அதே போல் பூஜை ரூமில் பூக்கள் வந்து நிறைய போட்டால் அந்த வாசனையே வந்து நமக்கு வந்து வீடே வந்து ஒரு மாதிரி நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும், குட் வைப்ரேஷன் கொடுக்கும். ஒரு கெட்ட வைப்ரேஷன் இருந்தான்னு வைங்களேன், நம்ம வீட்டில் எனி டைம் சண்டை, பிரச்சனை, கோபம், விரக்தி, நோய் எல்லாமே வரும், ஒன்று ஒன்றா வரும். அதனால் மற்றவங்கள பார்த்து என்றைக்கும் நம்ம பொறாமையே படக்கூடாது. நம்ம லைஃப்பை லீட் பண்ணோன்னா நம்ம அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு போகணும் தான் நம்ம யோசிக்கணும் தவிர அடுத்தவங்களை பற்றி யோசித்தா அந்த சிந்தனை தான் நம்ம மனசுக்குள்ளே வரும். பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது, கடவுளுக்குன்னு பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து நல்ல விதமாக செய்யணும்னு நான் நினைப்பேன். ஸோ டீப்பாக க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுப்பேன். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வாரத்துக்கும் உங்கள் பூஜை ரூம் அழகாக இருக்கும். பூஜை ரூம் கீழே இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சு இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஸோ இந்த சக்கரம், நாமம் இதெல்லாம் வாரம் தொடச்சிட்டு போட்டுருவேன். அதே மாதிரி அந்த பூஜை ரூமில் பொட்டு வந்து மங்களகரமாக வச்சு விட்ருவேன். கோலமும் போட்டு விட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து குட்டி பசங்களாக இருக்கும்போது கோலத்தை கலைச்சிருவாங்க, இப்போலாம் வந்து கலைக்கிறது கிடையாது. ஸோ வாசல்லையே எப்போவுமே மங்களகரமாக நம்ம வீட்டு குலதெய்வம் வாசலில் இருக்கிறதுனால வாசலை மங்களகரமாக இப்படி தான் வச்சுக்கணும். வேப்பிலை, பூ, எலுமிச்சப்பழம் இதெல்லாம் கட் பண்ணி வைப்பேன். இப்போ மழை காற்றுன்றதுனால விளக்கு எரிய மாட்டேங்குது, அதனால தான் விளக்கு உள்ள மட்டும் ஏற்றிட்டு துளசிக்கு எவ்ரி வெள்ளிக்கிழமையும் மறக்காமல் பூஜை பண்ணிவிடுவேன். துளசி பூஜை நான் வந்து 2-3 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். இந்த இடத்துல இந்த துளசி மாடை வச்சு 3 வருஷமாக நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோ நல்ல ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா நீங்கள் துளசிக்கு பூஜை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சாலும் அது நடக்கும்னுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த விஷயத்தில் உங்களுக்கு 100% சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ துளசிக்கு எப்போவுமே நான் ஃப்ரைடே பூஜை பண்ணிடுவேன். கொஞ்சம் கற்கண்டு, ஒரு டம்ளரில் தண்ணி, 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து விளக்கு ஒரு ஓரமாக ஏற்றி வச்சுடுவேன். அவ்வளோதான். நெய்வேத்தியமாக எது இருக்கோ அதை கொஞ்சமாக வந்து வெத்தலையில் வச்சுருவேன். இந்த வெத்தலையில் இருக்க கற்கண்டை கீழே வச்சா நிறைய எறும்புங்க எடுத்துகிட்டு போயிடும். அந்த எறும்புங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குற புண்ணியம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு இது கொடுத்தா போல் இருக்கும், உணவு கொடுத்தா மாதிரி. அதுவும் மழை காலத்தில் அதுங்க உணவு தேடி ரொம்பவே வரும்.
அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன புண்ணியக்காரங்களை தான் நம்ம அதிகமாக செஞ்சு வைக்கணும். எப்போவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு கர்ம வினைக்கு தான் நம்ம இன்றைக்கி அவஸ்தைப்படுறோம். நாளைக்கு நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம அந்த பாவத்தை சேர்க்கக்கூடாது, யார் மனசையும் துன்பப்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டம். மோஸ்ட்லி நான் யார்கிட்டையும் பேசாமல் விலகி போகிறதுக்கு காரணமே இதுதான். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்தையுமே நமக்கு தடங்களை கொண்டு போயிடும். என்னன்றதோட நம்ம எப்போவுமே பழகணும். ஒரு லிமிட்டடாக ஒருத்தர்கிட்ட பழகணும்னு வைங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் நீடிக்கும். எப்போ நம்ம அவங்கள பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம நகர்ந்து போயிடலாம். இதே டீப்பாக பழகிட்டு ஒருத்தரை பிரிஞ்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள மீட் பண்ணும்போது எப்படி இருக்கீங்க என்னன்னு கூட நம்ம கேட்க முடியாது. அதனால தான் நான் எல்லார்கிட்டையுமே ஒரு லிமிட்டாக பழகுவேன், லிமிட்டாக வச்சுக்குவேன், லிமிட்டாக ஷேர் பண்ணிக்குவேன். இது என்றைக்குமே நம்ம லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டீப்பாக போகும்போது அதில் ஒரு பிரிவினை ஏற்படும். அதனால் எதையுமே கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்றது என்ன. ஸோ நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை தான் சூப்பராக பூஜை பண்ணுவேன். ஸோ வியாழக்கிழமை இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும், நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் இப்படி வச்சு பண்ணுறதுக்காக ஒரு டெமோவாக தான் காமிச்சேன். ஸோ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எல்லா விளக்கும் ஏற்றுவேன், அதில் பச்சரிசி நிரப்பி நிறைய நான் பண்ணுவேன். அதை நீங்கள் நிறைய வ்ளாக் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் தசங்கம். கண்டிப்பாக தசங்கம் சாம்பிராணி ஊதுவத்தி ஏற்றி வச்சுருவேன். கற்பூரம்லாம் நான் ஏற்றுவேன் ஃப்ரைடே அன்னைக்கு. நான் வியாழக்கிழமை அன்றைக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு விளக்கு ஏற்றாமல் எப்படி விடுறது சொல்லிவிட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி அன்றைக்கி செஞ்ச பொங்கல் நைவேத்தியமாக வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் இப்படி தான் கும்பிடுவேன், இதுதான் பேசிக், இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். எந்த விஷயம் நான் செஞ்சாலும் செய்யலைனாலும் பூஜை விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், கரெக்டாக செய்வேன். கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் என்றும் நமக்கு துணையாக நிற்கும் போது நம்ம நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சக்ஸஸ் அடையலாம். இது வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம பட்ட தோல்விகளை தாண்டி நம்ம ஒரு உயரமான இடத்துக்கு செல்வோம்னா அதுக்கு கண்டிப்பாக கடவுளோட உறுதுணை நமக்கு வேணும் அப்படின்றத நான் முழு மனசாக நம்புகிறேன். ஸோ என்னோடய ப்ரேயர் எனக்கு நிறைய விஷயத்தில் என்னை காப்பாற்றிருக்கு. என்னை மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்களையும் அது காப்பாற்றும். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற நல்ல விஷயந்தான் நாளைக்கு உங்களுக்கு ஏற்படுற தடுங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே கடவுளை நம்பணும். கடவுள் இருக்கார், அவர் நம்ம கூடவே இருக்கார், நம்ம வீட்டில் இருக்கார், அவரை பத்திரமா நம்ம வச்சுக்கிறோம். நமக்கு ஏதாவது இன்னும் அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டை நம்ம மங்களகரமாக வச்சுக்குவேன். எப்போவுமே பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிச்ச விஷயம், பார்த்து பண்ணுவேன். ஸோ நம்மளை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுதான் நம்ம வாழ்க்கையின் சக்ஸஸ். சாட்டர்டே அன்றைக்கி காலையில் ஆஸ் யூஷுவல் கதவு திறந்தேன்னா நான் எப்போவுமே பசுவோட முகத்தில் முழிப்பேன். இங்கே தான் பசுமாடு படுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இல்லை, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ மகாலட்சுமியை பார்த்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றி தான். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு சில டிப்ஸும் உதவியாக இருந்திருக்கும். ஸோ இந்த வாரம் சண்டே சந்தைக்கு போய்ட்டு வரும்போதே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.